நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண
திருப்பல்லாண்டு என்ற தலைப்பிலே இனி உங்கள் முன் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் அவர்கள் மேடையை அவர் வசம் ஒப்படைக்கிறோம். குருமுகமனதீத்ய பிராகவேதான் அசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதாது காமஹ ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷான் த்விஜகுல திலகந்தம் விஷ்ணுசித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூரென் ஒருகால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம். முன்னாள் கிழியறுத்தான் என் உரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து. பாண்டியன் கொண்டாடப் பட்டர்பிரான் வந்தானென் நீண்டிய சங்கமெடுத்தூத. வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் இக்கோஷ்டியை அத்தியக்ஷராக இருந்து அலங்கரிக்கும் திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடிகளிலேயும் பக்தி பெருவிழாவுக்காக கூடியிருக்கும் அன்பர்கள் முன்னிலையிலேயும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டணம் மதுரமா நகரம். பெரியாழ்வார் இந்த பெரும் நகரத்தில்தான் முதலில் திருப்பல்லாண்டுங்கிற பிரபந்தத்தை பாடினார். ஆழ்வார்களில் 7ஆவதாக பிறந்தவர் பெரியாழ்வார். விஷ்ணு சித்தன்கிறது அவருக்கு இயற்பெயர். விஷ்ணுவை எப்போதும் தன் சிந்தையிலேயே கொண்டிருப்பவர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆழ்வார்களில் 7ஆவதாக பிறந்தவர் பெரியாழ்வார். விஷ்ணு சித்தன்கிறது அவருக்கு இயற்பெயர். விஷ்ணுவை எப்போதும் தன் சிந்தையிலேயே கொண்டிருப்பவர். ஆனால் அவருக்கு எதனாலே பெரியாழ்வார்ங்கிற பேர் ஏற்பட்டது? யாருக்கு வேணும்னா பெரியாழ்வார்னு பேர் வச்சிருக்கலாமே. பல ஆழ்வார்கள் உளர். ஆனால் இவருக்கு மட்டும் சிறப்பாக பெரியாழ்வார்ங்கிற பேர் ஏன் வந்தது? அதை பற்றி மணவாள மாமுனிகள்ங்கிற மகாச்சாரியர் தம்முடைய உபதேச ரத்தினமாலைங்கிற பிரபந்தத்தில் பாடுகிறார். மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். நாம் ஆருக்கும் எளிதில் வந்துடாத ஒரு பண்பு, ஒரு குணம் அவ்வாழ்வாரிடத்தே இருந்தது. அது மங்களாசாசனம் பாடுதல்ங்கிற பெருமை. அதாவது பல்லாண்டு பாடுதல்னு தமிழில் கூறுகிறோம். அது என்ன? பல்லாண்டு பாடுதல்னா என்ன? ஒருத்தரை பார்த்து நன்னாருன்னு சொல்றது. இதுதான் பல்லாண்டுருன்னு சொன்னால் நீவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என்று சொன்னால் ஆசீர்வாதம் பண்ணுறோம்னு அர்த்தம். அப்போ பெரியாழ்வார் பகவானுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். இது புரியுமா? யார் யாருக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்? ஒரு பெரியவன் சின்னவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு புரியும். ஆனால் சின்னவன் போய் பெரியவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார்? ஒருத்தர் பெரிய சக்தி படைத்தவராக இருக்கார். என்னை காப்பாத்துன்னு அவரிடத்துல போய் கேட்குறேன். கவலைப்படாதே, நான் உன்னை ரட்சிக்கிறேன்னு அவர் எனக்கு நல்லது சொல்லணும். ஆனால் நானா போய் அவர்கிட்ட நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்ல முடியும்? அதனாலே பெரியவன் தானே எளியவனுக்கு பல்லாண்டு சொல்ல வேண்டும். எளியவன் போய் வலியவனுக்கு சொல்ல முடியுமாங்கிறது முதல் கேள்வி. ஆனால் பெரியாழ்வார் அதைத்தான் பண்ணியிருக்கார். அதுக்காகத்தான் அவருக்கு பெரிய ஆழ்வார்ங்கிற பேரே வந்தது. ஏன்னா உலகத்தவர்கள் எல்லாரும் பண்ணாத ஒன்றை பண்ணி காட்டியிருக்காரோ இல்லையோ, அதனால் அவ்வாழ்வாருக்கு பெரியாழ்வார். மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள், மற்ற ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. மற்ற பேர் அனைவரும், இந்த கருத்தை நன்னா மனசில் வாங்கிக்கணும், மற்ற எல்லா ஆழ்வார்களும் பகவானை தரிசித்த உடனே நமக்கெப்போது முக்தி கொடுப்பீர் என்று கேட்பார்கள். அடியனுக்கு ஞானத்தை கொடுக்கணும், பக்தி கொடுக்கணும், வைராக்கியத்தை அருள வேண்டும், முக்தி அருள வேண்டும் என்று கேட்பார்கள். இப்போ நாம் போய் பெருமானிடத்தில் நின்றோம்னால் இந்த லோகத்து ஐஸ்வர்யம் எப்போ கிடைக்கும்னு கேட்போம். நமக்கு சின்ன வீடாக ஒன்று கட்டிக்கலாமா, பெரிய வீடு வளர்த்துக்கலாமா, அதுக்கப்புறம் அங்கங்கே பங்களாவெல்லாம் வாங்கிக்கலாமா, இப்படி நாம் ஆசைப்பட்டு போய் கேட்போம். ஆனால் இந்த ஆசையெல்லாம் பெரியாழ்வார் படலை.
இந்த ஆசை மற்ற ஆழ்வார்களும் படலை. ஆழ்வார்கள் எப்போது முக்தி கொடுப்பீர், இந்த லோகத்து இன்பத்தை கேட்காமல் அவ்வுலகத்தையே கேட்டார்கள். அந்த அளவில் நம்ம விட ஆழ்வார்கள் மிகவும் உயர்ந்தவர்கள். ஆனால் மற்ற ஆழ்வார்களை விட பெரிய ஆழ்வாருக்கு என்ன பெருமைனால், அவர் முதல்ல பகவானை தரிசிக்கிறார். தான் உடனே முக்தி கொடுன்னு கேட்கணும் இல்லையோ, தான் அவர் கண்ணில் படவே இல்லை, தன்னை அவர் பார்த்து கொள்ளவே இல்லை. அந்த பெருமானை பார்த்தவர் உனக்கொன்னும் ஆபத்து வராது இருக்கணும், எனக்கு ஆபத்து வராது இருக்கணும்னு கேட்டிருக்கணும். ஆனால் அவர் அதை கேட்கல, உனக்கொன்னும் ஆபத்து வராது இருக்க வேணும்னார். இந்த தன்மை யாருக்கு வரும்? பெரியாழ்வார் தாய் பாவனையில் பாடியிருக்கிறார். ஒரு நல்ல மல்யுத்தம் பண்ணுற வீரன்னு வச்சுங்க. அந்த வீரனாலே 2 பேர் மல்ல யுத்தர்கள் சண்டை போடுறதுக்காக வரா. ஒருத்தருக்கு நன்னா அடிச்சுக்கிறா, ஓங்கி குத்து விடுறா, மூக்கிலேருந்து ரத்தமாலாம் வருது. பார்க்குற நாம் எல்லாரும் இன்னும் குத்துன்னு சண்டை நன்னா நடக்கணும்னு நாம் பார்ப்போம். ஏன்னா பெரிய சக்தி இருக்கா, அவ 2 பேருக்கும் சண்டை போடுறா. ஆனால் அந்த மல்வித்து வீரனுடைய தாயார் இருப்பா பாருங்க, அவளும் உட்காந்து பார்த்துட்டு போடும் இல்லையோ. அப்போ அவளுக்கு என்ன தோணும், என் பிள்ளை எவ்வளவு சக்தி படைத்தவன், இன்னும் 2 குத்து விடு அப்படின்னு சொல்லுவிடா. இல்லைன்னா என்னதான் சக்தி இருந்தாலும் ஓ என் பிள்ளைக்கு ரத்தம் வருதேன்னு பார்ப்படா. அந்த தாயார் ஒத்தி தான் அவன் சக்திசாலின்னு பார்க்க மாட்டா. ஓ அவனும் எவ்வளவு தூரம் நான் மார்பலையும் தோல்லையும் போட்டு வளர்த்துருப்பேன், இவனுக்கு உடம்பு சரியில்லாத இருக்கச்சே எப்படி வைத்தியர்கிட்ட தூக்கின்னு ஓடி இருப்பேன், இன்னைக்கு என்னமோ இவன் மல்யுத்த வீரனா வந்துட்டதுக்காக இவ்வளவு சண்டை போடுறானே, என் வயறு தாங்கலை. அப்படித்தானே அந்த தாயார் சொல்லிக் கொள்வாள். அப்ப அந்த வீரனுடைய வீரத்தை பார்த்தால் அவன்தான் நம்மை காக்க வேண்டும். ஆனா அந்த வீரனும் ஒரு மனிதன், ஒரு மகன்னு பார்த்தால், அவன் உடலிலும் மென்மை இருக்கும்னு பார்த்தால் நாம் தான் அவனை காக்க வேண்டும். அதனால வீரம் இருக்குங்கிறதுக்காகவோ பெரியவன்கிறதுக்காகவோ மட்டுமே இல்லை, நாம் அவனை எந்த கோணத்துல பார்க்கிறோங்கிறது தான் முக்கியம். பகவானை நாம் இவரே உலகத்தை படைப்பவர், காப்பவர், அழிப்பவர், சர்வ வல்லமை பொருந்தியவர், இந்த கோணத்தில் பார்த்துட்டோம்னால் அப்போ அவர் தான் நமக்கு ஆசீர்வாதமான சந்தேகமே இல்லை. அதே இந்த பெருமான் கண்ணனாக அவதரித்தார். சின்ன பிள்ளை ஆலிலை தடரில் படுத்துட்டு இருந்தார், பயங்கரமான காளிங்கன் தலையில் ஆடினார். என்ன வந்துடுமோ கண்ணனுக்கு, என் யசோதையினுடைய நிலை நமக்கு வந்ததுன்னு வச்சுங்க. அப்போ நன்னா கண்ணன் சண்டை போடட்டும், நம்மளெல்லாம் காப்பாற்றட்டும், இன்னும் 2 குத்து விடட்டும் அப்படின்னு சொல்லுவோமா? என்ன இந்த வெண்ணெய் சாப்பிட்ற பிள்ளைய போய் சண்டை போட்டு இத்தனை பேர் கொல்றதுக்கு வராளே, ஒரு நாளும் கம்சன் ஒத்தொத்தனை அனுப்பிச்சு வச்சுருக்கானே, இது ரொம்ப அநியாயம். இந்த சின்ன குழந்தையை எதிர்த்தா இத்தனை பேர் வர்றது அப்படின்னு பார்த்த உடனே கதி கலங்கி வயிறு கலங்கி பாடுவோமா இல்லையா? அதுதான் பெரியாழ்வாருடைய நிலை. அதனால மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பெருமானை தங்களை காப்பவனாக பார்த்தார்கள். ஆனால் பெரியாழ்வார் தன்னால் கண்ணன் காக்கப்பட வேண்டும்னு பார்த்தார். ரெண்டுத்துக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம். நாமே பெருமானை ரட்சிக்க வேணுங்கிறதான் தாயினுடைய பரிவு. மற்ற ஆழ்வார்கள் எல்லாரும் பகவானை காதலனாக கொண்டு நாயகனாக கொண்டு தூது விட்டார்கள். தங்களை காதலி நாயகி தலைமகள்னு நினைத்து கொண்டு தூது விட்டார்கள். இது மதுரை பட்டணம் சங்ககால தமிழை பற்றி சொல்லவே வேண்டாம். என்ன முற்சங்கம், இடைச்சங்கம், கலைச்சங்கம் எல்லா சங்கமும் வளர்த்த இடம் இல்லையோ. அந்த சங்கத்தில் அக இலக்கியம்னு தமிழ் இலக்கியத்தில் பார்க்குறோம். அதில் தலைமகன், தலைமகள், கிழவி, பாங்கி, தூது என்றெல்லாம் தமிழில் வரும் இல்லையா? இலக்கணத்திலையும் இலக்கியத்தையும் வாசிக்க வாசிக்க எவ்வளவு நன்னா இருக்கு. எல்லா ஆழ்வார்களும் தங்களை தலைவியாக கொண்டு பெருமானை தலைவனாக கொண்டு தூது விட்டார்கள். ஆனால் பெரியாழ்வார் ஒத்தர் தான் தன்னை தாயாக கொண்டு பெருமானை குழந்தையாக ஏற்றுக்கொண்டார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தன்னை தாயாக கொண்டு பெருமானை குழந்தையாக ஏற்றுக்கொண்டார். மற்ற எல்லாரும் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்த்தா, இவ ஒத்தி தான் அவனுக்கு நல்ல பெண்ணா பார்த்து பண்ணி வைக்கணுமேனு பார்த்தா. அப்ப எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு 2 பேருக்கும். மற்ற பேரெல்லாம் விஷ்ணு சித்தர்கள் இல்லை, இவர் தான் யசோத பாவனையிலே பிள்ளை தமிழாய் கண்ணன் பிறந்து தொட்டிலிட்ட நாள்லேருந்து தொடங்கி எவ்வளோ பெரிய கண்ணனா வளர்ந்து ருக்மிணி தேவியை கல்யாணம் பண்ணிட்டு அவன் புறப்பட்டு பரமதத்துக்கே போன வரைக்கும் ஒரு சேஷ்டி தத்தம் மிச்சம் விடாமல் உன்னுடைய விக்கிரமம் உன்னுடையாமரெல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன் என்று பெரியாழ்வார் தான் பாடினார். அவருக்கு எத்தனை பரிவுங்கிறதுக்கு 1-2 இடம் மட்டும் சொல்றேன். கண்ணன் எப்ப பிறந்தான்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆவணி மாசத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதி, கோகுலாஷ்டமின்னு சொல்றோம். பின்னூர் 1.25 மாசம் ஆச்சுன்னா கோகுலாஷ்டமி வரும்.
அந்த திதியில பிறந்தான்னு நமக்கே இவ்வளவு தெளிவா தெரியறதே, பெரியாழ்வாருக்கு தெரியாதா? ஆனா தம் பாட்டுல அவர் என்ன தெரியுமோ சொல்றார்? அத்தத்தின் 10ஆம் நாள் வந்து தோன்றிய அச்சுதன். அச்சுதன் தோன்றினார் அத்தத்தின் 10ஆம் நாள், ஹஸ்த நட்சத்திரத்திலேருந்து 10வது நாள் பிறந்தார்னு பாசனம். இது ஒரு கணக்கா? நேர ரோகிணின்னு சொல்ல வேண்டாமா? ஹஸ்தத்திலேருந்து 10ன்னு சொல்லுவாளானால் அவர் என்னமோ மறைச்சு பாடுறார். நேர ரோகிணின்னு சொல்லிவிட்டால் ஏற்கனவே கம்சன் ரோகிணியில பிறந்த குழந்தை எங்கேன்னு தேடித்தானே ஆளை அனுப்பிச்சுட்டு இருக்கான். அப்ப இவர் வேட ரோகிணின்னு பாடிவிட்டார்னால் தேடின்னு இருக்கிறவனுக்கு நேர கண்ணன் சிக்கினுடுவனோ இல்லையோ. அதனால அத்தத்தின் 10ஆம் நாள்னு பாடிவிட்டா, ஜோசியக்காராள்கிட்ட நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் என்றதுல 2-3 வகைகள் உண்டு. ஒன்றும் ஹஸ்தத்திலேருந்து மேலே எண்ணிட்டு போகணும், ஹஸ்தத்திலேருந்து கீழே எண்ணிட்டு போகிறது உண்டு. தான் எந்த நட்சத்திரமோ அதை விட்டுட்டு எண்ணிட்டு போகிறது உண்டு, அதை விடாமல் என்றது உண்டு. இல்லைன்னா 3-3 என்னது உண்டு. இப்போ அஸ்வினி பரணி கார்த்திகை கால் மேஷம்னு சொல்கிறாள் இல்லையோ. அப்போ அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த 3 என்றோம். 9-9 பிரிச்சுட்டு 3-3 என்றது உண்டு. இதை போல நட்சத்திரங்களை என்றதுல பல கணக்கு உண்டு. கம்சனுக்கு இப்போ எல்லா கணக்கும் தெரியும்னு வச்சுங்க. அவன் எண்ண ஆரம்பிக்க போகிறான். ஹஸ்தம் சித்திரை சுவாதி, ஹஸ்தத்தை விட்டுட்டு 10 நாள் எண்ணணுமா, ஹஸ்தத்தை சேர்த்து 10 நாள் எண்ணணுமா, குழம்புவன். ஹஸ்தத்துக்கு மேலே 10 நாள் எண்ணணுமா, ஹஸ்தத்துக்கு கீழே 10 நாள் எண்ணணுமா, மறுபடியும் குழப்பம். இந்த குழப்பம் குழம்பி அவன் ரோகிணின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எங்க கண்ணனுக்கு வயசாகிடும், தப்பிச்சுடுவான். அப்படிங்கிறதுக்காகத்தான் பெரியாழ்வார் அத்தத்தின் 10ஆம் நாள் வந்து தோன்னி அச்சுதன்னு பாடினார். அதே போல இன்னொரு இடம் இருக்கு. சகடாசுரனை கண்ணன் முறித்தான்னு தெரியும். யசோத கண்ணனை தொட்டிலில் விட்டு விட்டு பக்கத்துல ஒரு வண்டி சக்கரத்தை வச்சுட்டு இது காவலா இருக்கட்டும்னுட்டு ஆடு மாடுகளை பார்க்க சென்றாள். அந்த வண்டி சக்கரத்துல ஒரு அசுரன் ஆவேசித்தான். அவனுக்கு சகடாசுரன்னு பேர். மெதுவா வண்டி சக்கரம் உருண்டோடி வந்து கண்ணன் பேர்ல விழுந்து அவனை கொன்னுடணுங்கிறது திட்டம். அது அருகில வந்தது. கண்ணனுக்கோ பால் வரலே, ஒரே பசி. அதனால கையக்கால உதைக்கிறார். ஷாடுதைத்தான். இவர் கையக்கால உதைச்ச இடத்துல சக்கரம் வந்து நின்னுது. சக்கரத்தை உதைக்கணும், சகடத்தை உதைக்கணும்னு திட்டமெல்லாம் கண்ணனுக்கு இல்லை. அவர் சின்ன குழந்தைய தொட்டில படுத்துட்டு இருக்கார், கைகால உதைச்சார். உதைச்ச இடத்துல தப்பித்தவர் இவன் போய் தலையை நீட்டுட்டான். அவ்வளவுதான் வச்சுக்கணுமே தவிர அவர் சண்டையே போட மாட்டார். கண்ணனுக்கு ராமனுக்கும் பெரிய வித்தியாசம். திட்டம் போட்டு ரொம்ப கட்டப்பட்டு சண்டை போடுவார் ராமன். ஒரு கட்டமே இவர் படவே மாட்டார். எங்கேயோ எதையோ உதைப்பார், யாரோ போடுவோம். அதை போலத்தான் சகடாசுரன் வரும்போது ஓங்கி காலை உதைத்தார். இந்த பாஷன் எல்லாருக்கும் தெரியுமே. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலின் வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. கள்ளச்சகடம் பொய்ச்சகடம், அவன் உண்மை இல்லை, பொய்யான சகடத்துல அசுரன் ஆவேசித்து வந்தார். கண்ணன் ஓங்கி காலால உதைத்தார். இது நடக்கச்சே எத்தனை வயசு இருக்கலாம் கண்ணனுக்கு? 7 மாசம். 7 மாச குழந்தை உதைச்சு சகடாசுரன் மாண்டு போனான். இதை பத்தி ஓராழ்வார் தெளிவா பாடுறார். ஈடும் வலியுடைய 7 திங்களில் வலிமை படைத்த கண்ணனுக்கு 7வது மாசம், திங்கள்னா மாசம் தானே, 7வது மாசத்தில் கண்ணன் உதைத்தான். இது இன்னொருத்தர் ஆழ்வார் பாடுட்டாரே. ஆனா பெரியாழ்வார் அப்படி பாட மாட்டார். நாள்களோர் 4-5 திங்கள் அளவிலே. கண்ணனுக்கு ஒரு 4-5 மாசம் வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இது நடந்ததுன்னார். இது என்ன குழப்பம்? 7ன்னு நேர ஒருத்தர் பாடச்சே, இவருக்கு மட்டும் 7ன்னு தெரியாதான்னார். 4-5ன்னு சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? 4-5-9ன்னு கூட்டிக்கலாமா, 4ன்னு சொல்லலாமா, 5ன்னு சொல்லலாமா, இல்லை 4-5-20 இருக்குமா? எத்தனை மாசத்து கண்ணன்னு கம்சன் குழம்பணுமா? ஏன்னா 7வது மாசத்து கண்ணன் தெரிந்தால் ஒரு சகடாசுரனை உதைக்கிற அளவு பிள்ளைக்கு சக்தி இருக்கும்னா அவன் தான் கண்ணனா இருக்கணும்னு அவன் கண்டுபிடிச்சிருவான். அதனாலதான் அப்படி சொல்லாமல் 4-5 திங்கள் அளவிலே, ஒரு 4-5 மாசம் இருக்கலாம். 4-5 மாசம் இருக்கலாம்னா எதுவா வேணா இருக்கலாமோ இல்லையோ. 4-5-9-20 இப்படி மறைத்து பாடுவது தான் பெரியாழ்வாருடைய பரிவு. மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் கண்ணனிடத்துல பரிவு உண்டு. ஆனா பெரியாழ்வாருக்கு பொங்கும் பரிவு உண்டு. பரிவை விட பொங்கும் பரிவு அதிகம் இல்லையோ. எவ்வளவு பொங்கும் பரிவு? கண்ணனை தான் காப்பாற்ற வேணுங்கிற அளவுக்கு பரிவு. அதனாலதான் மற்ற பேருக்கு பெரியாழ்வார்ங்கிற பேர் கிடைக்காமல் இவருக்கே பெரியாழ்வார்னு கிடைத்தது.